உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உழவனின் ராஜா. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல 3 மாசத்துக்கு ஒரு விவசாயம், 6 மாசத்துக்கு ஒரு விவசாயம் செய்வோங்க. இது வந்து தொடர்ந்து ஒரு முறை வந்து நம்ம பட்டு செடி நட்டுட்டோம்னா ஒரு 15ல இருந்து 20 வருஷம் வரைக்கும் நம்ம அதை எடுத்துக்கலாங்க ஐயா. எங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல அரசாங்கம் வந்து மானியமா எங்களுக்கு உதவி பண்ணுச்சு. நாங்க ஒரு 5 பேர் வச்சுக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு 5 பேர் வேலை செஞ்சு அது உற்பத்தி பண்ணி நூலாக்கி அந்த நூலை கொண்டு போய் மார்க்கெட்ல போடுறோம். மார்க்கெட்ல போயிட்டு ஒருத்தர் ஒரு வியாபாரி எடுத்துன்னு போறாரு. அந்த வியாபாரி வந்து குறைஞ்சது ஒரு 500 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அதாவது வந்து ஒரு விவசாயியால வந்து ஒரு 500 பேர் வந்து வேலை செஞ்சு அதுல பிழைக்கிறாங்க. நம்மளால வந்து ஒரு 500 பேர் வேலை செய்யறாங்க. அது ரொம்ப பெருமைங்க ஐயா. ஒவ்வொரு துறையிலையும் அதே மாதிரி போனாங்கன்னா நாட்டுல வந்து மக்களுக்கு வந்து அந்த பஞ்சன்றது வராதுங்க ஐயா. பெண்பட்டு வளர்ப்பு எப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சு போறோம். நம்ம கூட முன்னோடி விவசாயி இருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா தருமபுரி மாவட்டங்க ஐயா, தும்பலி கிராமம், காரிமங்கலம் வட்டம். என் பேர் வந்து தர்மலிங்க ஐயா. பட்டு வளர்ப்புல நல்ல பட்டு கூடு எடுக்க முடியும் அப்படின்னா என்ன வெரைட்டி சஜஸ்ட் பண்றாங்க? நீங்க என்ன வெரைட்டி பண்ணிருக்கீங்க மல்பெரியில? மல்பெரியில ஐயா நான் இப்போ செஞ்சிருக்கிறது வந்து V1 ஒரு மல்பெரி இலைக. அதாவது G4 இருக்கு. G4ன்னா மல்பெரியில வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. நான் வச்சிருக்கிறது வந்து V1 தான். அதுல வந்து G4 வந்து 4வது காய்ச்சலுக்கு மேல அது ஒரு 2-3 வேளை தலை கொடுத்தீங்கன்னா புழு வந்து நல்ல தடகாத்திரமா வளர்ந்து நூல் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வருமா. ஓகே. அதனால அதிகமாகவும் அது நூல் வரும்னு சொல்லிட்டு அந்த G4ன்ற தலையை வந்து ஒரு 4 வேலைக்கு கொடுப்பாங்க. ஆனா நான் வச்சிருக்கிறது வந்து V1 தான் வச்சிருக்கேன் ஐயா இப்போதைக்கு. ஓகே. அது நல்ல தரமா இருக்கு ஐயா. இப்ப பட்டு வளர்ப்புன்னு பாத்தீங்கன்னா பட்டு வளர்ப்புல பெருவாரியான விவசாயிகள் பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அரசு நிறைய மானிய உதவிகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து என்ன மானிய உதவி செஞ்சிருக்காங்க, என்ன அமைப்புல வந்து இந்த கட்டமைப்பு, இந்த பில்டிங் வந்து எப்படி கட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமாங்க ஐயா. அதாவது வந்துங்க ஐயா 56 அடி நீளம், 22 அடி அகலம் வச்சுங்க ஐயா. ஷெட்டினுடைய நீள அகலம் அவ்வளவுதான். ஓகே. எனக்கு வந்து ஒரு 6ல இருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாச்சுங்க. அதாவது என்ன ஷெட்டு போட்டு முடிக்கிறதுக்கு, எல்லா வேலைக்கும் முடிக்கிறதுக்கு. ஹைட் வந்து ஒரு 14 அடி இருக்குங்க ஐயா. இந்த சுத்து சுவர் வந்து 10 அடி வரும். மேல ஒரு 4 அடி எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் கூரை. ஓகே. ஹைட்டா இருந்தா தான் நல்லா காற்றோட்டம் வரும். காற்றோட்டம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவும் பூச்சிக்கு வந்து நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்குங்க ஐயா. அதனால வந்து 56க்கு 22 அகலம் வச்சிருக்குங்க ஐயா. ஓகே. எனக்கு அரசாங்க மானியம்னு சொன்னாக்க, அரசாங்க மானியம் வந்து இந்த அளவுக்கு ஒரு 1.5 ஏக்கர் மல்பெரி வச்சிருக்கிறதுக்கு எனக்கு 2,85,000 ரூபாய் மானியமா கொடுத்தாங்க அரசாங்கம். ஓகே. அப்புறம் உழவு செய்யறதுக்கு டில்லர்ன்ட்டு ஒரு சின்ன ஒரு மிஷின் ஒன்று கொடுத்தாங்க ஐயா. அது ஒரு 25,000 to 30,000 ரூபாய் பொறுமானம் உள்ள ஒரு இயந்திரம் ஒன்று கொடுத்தாங்க. இது கணக்கு போட்டோம்னா எங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல அரசாங்கம் வந்து மானியமா எங்களுக்கு உதவி பண்ணுச்சுங்க. அரசாங்கமே 3 லட்சம் நமக்கு வந்து மானிய உதவி பண்ணிருக்கேன். ஐயா நீங்க இது மாதிரி சொல்லியிருந்தீங்க, நான் டிரைவரா இருந்தேங்க, ஒரு வாகன ஓட்டுநரா இருந்தேன், நான் வந்து விவசாயத்துக்கு மறுபடியும் வந்தேன். முதல்ல விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன், இன் பிட்வீன்ல நான் ஒரு வெளியில போயிட்டு மறுபடியும் வந்து விவசாயத்துக்கு வந்திருக்கீங்க. இப்படி வந்த உடனே பட்டு வளர்க்கணும் உங்களுக்கு எப்படி ஐடியா வந்தது? ஐயா அதாவது 3 மாசத்துக்கு ஒரு விவசாயம், 6 மாசத்துக்கு ஒரு விவசாயம் செய்வோங்க. இது வந்து தொடர்ந்து ஒரு முறை வந்து நம்ம பட்டு செடி நட்டுட்டோம்னா ஒரு 15ல இருந்து 20 வருஷம் வரைக்கும் நம்ம அதை எடுத்துக்கலாங்க ஐயா. அதாவது 3 மாசம் பண்ணீங்கன்னா உழவு எடுக்க அப்போ ஒரு 5,000 ரூபாய் செலவு வரும். ஆட்கூலி செஞ்சீங்கன்னா அப்போ ஒரு 3,000 செலவாகும். ஒரு முறை விவசாயம் பண்ணீங்கன்னா அப்போ ஒரு 10,000 20,000 செலவு வரும். நமக்கு அதில் வரதே 20,000 25,000 தான் வரும். அதனால நஷ்டமா வருங்க ஐயா. இது பட்டு வச்சுட்டுங்கன்னா ஒரு 15ல இருந்து 20 வருஷமா இருக்கும். அதனால வந்து நான் ஆரம்பத்தில் டிரைவராக இருந்தேங்க ஐயா. ஆரம்பத்தில் விவசாயம் பண்ணிட்டு டிரைவரை போனேன். டிரைவரை போயிட்டு ஒரு 15 வருஷமா இருந்தேன். மறுபடியும் தண்ணி பற்றாக்குறதுனால தண்ணி ஏதோ போரெல்லாம் போட்டு கொஞ்சம் சேம்பர் ஆன பின்னாடி சரி பட்டு வளர்க்கலாமே, நம்ம 30 வருஷத்துக்கு முன்னே பட்டு வளர்த்துருந்தேன். சரி மறுபடியும் பட்டை வளர்த்துக்கலாம், ஆட்கூலி கொடுத்து நம்மளால சமாளிக்க முடியாது. இது வச்சிங்கன்னா ஒரு 15ல இருந்து 20 வருஷம் வரைக்கும் நமக்கு உழவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டிராக்டருக்கு மணிக்கு 1,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால வந்து நம்மள அந்த டெய்லர் வச்சு ஓட்டிக்கலாம், இதை வச்சு நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம். ஆளும் வந்து கூலி ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதனால வந்து இதனால நம்ம பண்ணிக்கணும்னா நமக்கு இதுல போதிய வருமானம் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் நான் டிரைவர் தொழிலை விட்டுட்டு இப்ப மறுபடியும் விவசாயத்துக்கு பட்டு வளர்ப்புக்கு வந்திருக்கீங்க. அதே மாதிரி இந்த பட்டு வளர்ப்பு விவசாயிகள் இப்ப புதுசா வந்து பட்டு வைக்க போறாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை கவனத்துல எடுத்து பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும், அந்த அனுபவத்தை சொல்லுங்க ஐயா.
அதாவது ஐயா ஃபர்ஸ்ட்ல வந்து பட்டுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க ஐயா. அதாவது நோய் தாக்கம் அதிகமா இருக்கு, அதை அவங்க வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க விவசாயிங்க. நான் வந்து வேணும்னா நீங்க பட்டு செடி நடுங்க, ஷெட்டு போடுங்க, அதுக்கு உண்டான உதவி வந்து அரசாங்கத்தில் வரதை அதுக்கும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி அவங்க கிட்ட நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க பட்டு வச்சீங்கன்னா அதனுடைய வளர்ப்பு எப்படி, அது வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஒரு பேட்ச் 2 பேட்ச் நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது மாதிரி வச்சு கூட நீங்க முன்னுக்கு வரலாம் அப்படின்னு அதுவும் சொல்லியிருக்கேன் சார். நான் சில விவசாயிகளுக்கெல்லாம் சரி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, சூப்பர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய அனுபவத்தை இன்னொருத்தருக்கு பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேங்க. ஓகே, சிறப்புங்கய்யா, தொடர்ந்து சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பட்டு செட் எல்லாம் போட்டுட்டோம், மல்பெரி எல்லாம் வளர்த்துட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி அமைப்புல நம்ம இருக்கீங்களா? ரேக் போட்டுருக்கீங்களா? இந்த ரேக் எல்லாம் எப்படி அமைப்பு, என்ன அமைப்புல பண்ணிட்டுங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து இது வந்து நாங்க மொத்தமா டோட்டலா பைப்பெல்லாம் வாங்கிட்டோம் ஐயா. அது மரத்துல செய்யறது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு போனாக்க மரம் ஆட செய்யும். ரெண்டாவது அதுல அந்த நோய் கிருமி உட்காந்தா மருந்து தெளிச்சாலும் அந்த நோய் கிருமி வந்து அந்த மர கேப்ல எங்கேயோ உள்ளர உட்காந்துக்கலாம். அது மறுபடியும் நாம பூச்சி வைக்கும் போது அந்த நோய் வந்து அந்த தாக்கம் வந்து பூச்சிக்கு தாக்கலாம். ஓகே, அதனால வந்து நான் மரம் வேணாம்னு சொல்லிட்டு நான் இரும்பு பிரேம்லயே அடிச்சிட்டு. இரும்பு பிரேம்ல ஆனா காஸ்ட் வைஸ் கூட வரும், இருந்தாலும் இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு. ஆமாங்க, இதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா முடிஞ்சிருச்சு. ரேக்குக்கு மட்டுமே ரேக்குக்கு மட்டுமே 1 லட்சம் ரூபா முடிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ வாங்கிட்டு அதெல்லாம் வெல்டிங்கு, இதுக்கு உள்ளர் வந்து நரம்பு போட்டு கட்டுறதுக்காக இதுக்கு தனியா ஒரு குந்து மாதிரி வச்சிருக்கேன், ஆணி. ஆமாங்க, அதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5-6 ரூபாய் முடிஞ்சது. சரி, இது நீங்க பர்மனண்டா நான் இது பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து இது மாதிரி ஒரு அமைப்பை நீங்க ஏற்படுத்தி. ஆமா, பர்மனண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த பட்டு வளர்க்கணும்னா ஒரு மீட்டர், டிஜிட்டல் மீட்டர் வச்சிருந்தீங்க வரக்குள்ள பார்த்தேன். ஆக்சுவலா இது எவ்வளவு டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்றது அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிற மாசம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜனவரி மாசம். இந்த ஜனவரி மாசத்துல குளிர் இருக்கு. ஆமா, குளிர், நல்ல குளிர் இருக்கு. இந்த குளிருக்கு நீங்க என்ன பண்றீங்க? இதை எவ்வளவு மெயின்டைன் பண்ணணும்? எவ்வளவு டெம்பரேச்சர் வந்து இந்த ஷெட்டுக்குள்ள மெயின்டைன் பண்ணுங்க? அதாவது வந்து டெம்பரேச்சர்னா குளிர்காலத்துல வந்து ஒரு 25 இருந்து 28 வரைக்கும் இருந்தா போதுமானது. நமக்கு 30 இருக்கலாம். 30 வந்து இளம்பூச்சிக்கு வந்து 30 இருக்கக்கூடாது. அதாவது 4ஆம் காய்ச்சல் முடிஞ்ச பின்னால பூச்சி அப்ப கொஞ்சம் தரமா அந்த தெளிவு அப்ப கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்ப அந்த 28 டெம்பரேச்சர் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். அந்த இளம் புழுவா இருக்கும்போது 22, 23 இருந்தா போதுமானது. 28 டெம்பரேச்சர் இருக்கணும். நார்மல்ல வந்து அதாவது இளம்பூச்சிக்கு வந்து 22, 25க்குள்ள இருந்தா போதுங்க ஐயா. 25க்கு மேல இருக்குன்னா 4ஆம் காய்ச்சல் முடிஞ்சிட்டு பூச்சி வந்து தடமா இருக்கும் போது வந்து 28 வரைக்கும் இருக்கலாம். 28 வரைக்கும் இருந்தா அந்த சூடை வந்து தாங்கக்கூடிய தன்மை இருக்கு அந்த பூச்சிக்கு. ஓகே, இளம்புழுவுக்கு வந்து ஒரு 22, 20 அந்த மாதிரி இருந்தா அது தாங்கும். குளிருக்கு வந்து அந்த பூச்சி என்ன ஒண்ணு ஒரு 19, 18 டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா பூச்சி வந்து அப்படியே செத்துனா அது என்ன சுண்ணாம்பு கட்டின்னு சொல்லுவாங்க. அந்த நோய் வந்து அது தாக்கிச்சுன்னா குளிருக்கு வந்து அது சுருங்கிட்டு எடுத்து ஒடிச்சோம்னா அது நம்ம சாக் பீஸ் மாதிரி தான் வரும், உடஞ்சி போயிடும். அந்த நோய் வராமல் இருக்கணும்னா நம்ம டெம்பரேச்சர் வந்து ஒரு அளவுக்கு நம்ம லெவலா கொடுத்துக்கணும். ஐயா, நம்மளுக்கு வந்து பட்டு புழு அப்படின்னா ஒரு முட்டை தொகுதின்னு வாங்க. இத்தனை முட்டை இத்தனை முட்டை வச்சிருக்குங்க, 140 முட்டை வச்சிருக்குங்க, 150 முட்டை வச்சிருக்குங்க, 200 முட்டை வச்சிருக்குங்கன்னா அது நாங்க புதுசா பாக்குறவங்களுக்கு, புதுசா செய்யறவங்களுக்கு அந்த முட்டைன்னா என்னன்னு தெரியல. எங்களுக்கு ஒரு 150 முட்டைன்னா என்ன அப்படின்னா அது எத்தனை புழு இருக்கும் அப்படின்னு அதை பத்தி விவரம் படுத்துங்க ஐயா. ஐயா, நாங்க வந்து ஜாக்கி சென்டர்ல வந்து எங்களுக்கு வந்து தலைக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 100 முட்டை எங்களுக்கு வேணும், 110 வேணும், 50 வேணும் அப்படின்ட்டு நாங்க அவங்களுக்கு தகவல் கொடுப்போம். நாங்க இப்ப எடுத்திருக்கிறது வந்து 110 முட்டை எடுத்திருக்கிறேன். 5000 பூச்சி இருக்கும்போது அதை நம்ம சேர்த்திக்கலாம். 110 முட்டைக்கு எவ்வளவு பூச்சி வரும் அப்படின்றத நாங்க கணக்கு போட்டுக்கலாம். சரி 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 சரிங்க. ஃபர்ஸ்ட் வந்து முதல் ஒரு காய்ச்சல்னு சொல்லுவாங்க ஐயா. அதை முதல் பருவம் வச்சு அவங்க ஒரு 6-7 நாள் அவங்க வளர்த்துட்டு எங்களுக்கு 2ஆம் பருவத்தில் தான் கொடுப்பாங்க. முதல் ஸ்டேஜ் அவங்களே வளர்த்திடுறாங்க ஐயா. 2வது ஸ்டேஜ் தான் நமக்கு கொடுப்போம். ஆமா, 2வது தான் நமக்கு கொடுக்குறாங்க. 2வதுன்னா அந்த காய்ச்சல் என்ற பருவத்தில் இருக்கும்போது நமக்கு கொடுப்பாங்க. நமக்கு வந்து கொடுத்த பின்னாடி நாங்க வந்துட்டு சுண்ணாம்பு தெளிச்சிருவோம். சுண்ணாம்பு தெளிச்சுட்டு அந்த காய்ச்சல் தெளிகிற வரைக்கும் தலை கொடுக்க மாட்டோங்க. ஏன்னா அதில் 1-2 முன்ன பின்ன வரும். அது சாப்பிட்டாக்கா அதுக்கு கொஞ்சம் 1 முன்னாடி வரும், 2 பூச்சி பின்னாடி வரும். அப்போ வந்து அதை அன்சைஸ்ன்னு சொல்லிடுவாங்க, சிறும்பூச்சி பெரும்பூச்சின்ட்டு. அப்போ நூல் அடிக்கும் போது வந்து அது முன்ன பின்ன வந்துருங்க ஐயா. அதனால வந்து நாங்கள் ஒரு 3 வேளை தலை கொடுக்க மாட்டோம். சுண்ணாம்பு தெளிச்சுட்டு 3 வேளை தலை கொடுக்க மாட்டோம். 3 வேளை கழிச்சுட்டு
அதுக்கு பின்னாடி வந்து விஜிதா பவுடர் போடுவோம். எதுக்காக போடுறீங்க அந்த பவுடர்? கிருமிநாசினியா? கிருமிநாசினி. அந்த பூச்சி வந்து நோய் தெளிஞ்சு அப்போ வந்து புது புழுவா இருக்கும், நமக்கு மறு உருவம் எடுத்து வருதுங்க இல்லையா, அந்த மறு உருவம் எடுத்து வரும்போது நோய் எதுவும் தாக்கக்கூடாது அதை அப்படின்றதுனால அந்த விஜிதான்ற பவுடர் வந்து தெளிச்சுட்டு அதுக்கு பின்னாடி அரை மணி நேரம் கழிச்சு தான் தலை கொடுப்போம். அது நோய் தாக்கவும் இருக்கும், தலை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இளம் புழு வந்து. அதுக்கு பின்னாடி மறுபடியும் ஒரு 3 நாள் கழிச்சிங்க 3ஆம் பருவம்னு ஒன்று உட்காரும். அந்த 3ஆம் பருவத்துக்கும் அதே மாதிரி சுண்ணாம்பு தெளிக்குவோம் ஒரு 1.5 வேளை தலை கொடுக்காம நிறுத்தி வைக்குவோம். ஓகே. அதுக்கு பின்னாடி மறுபடியும் அது காய்ச்சல் தெளிஞ்சு பின்னாடி அந்த விஜிதா பவுடர் போட்டு அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் தலை கொடுக்குவோம். அரை மணி ஒரு 30 நிமிஷம் கழிச்சு தான். அதே மாதிரி இன்னொரு முடிஞ்சிட்டு 4ஆம் பருவம் முடிஞ்சிட்டு அதே மாதிரி வந்து அப்போ வந்து ஒரு 4 வேளை தலை கொடுக்க மாட்டோம். ஓகேங்கய்யா. அப்ப 2ஆம் பருவத்துல எடுத்துட்டு வந்து ஒரு 2வது ஸ்டேஜ்ல கொண்டு வந்து விடக்குள்ள என்ன அந்த புழுவுக்கு வயசு இருக்குங்க ஐயா? அதாவது வந்து அவங்க ஒரு 6-7 நாள் வளர்க்குறாங்க ஐயா. எங்களுக்கு வந்து 8வது நாள் கொடுப்பாங்க. 8வது நாள் கொடுக்குறாங்க. 8வது நாள். இப்ப முதல் ஸ்டேஜுக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கும் வரக்குள்ள அது என்ன வயசு இருக்குங்க ஐயா? இப்போ முதல் காய்ச்சல்ன்றீங்க, 2வது காய்ச்சல்ன்றீங்க, இதுக்கு என்னென்ன வயசுல வந்து முதல் காய்ச்சல்? அது வந்து 6 நாள் கழிச்சு 2வது காய்ச்சல் வருங்க. அதுக்கு பின்னாடி நாங்க வந்து ஒரு 3 நாள் தலை கொடுப்போம். 6 3 9 நாள் ஆயிடும். அதுக்கு மேல வந்து ஒரு 1.5 நாள் தலை கொடுக்க மாட்டோம். அது காய்ச்சல் இருக்கும், அப்ப சாப்பிடாது. அப்போ வந்து அது ஒரு 9, இது ஒரு 1.5 11 நாள் 10 நாள் வரும். 10 நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம தலை கொடுக்கும்போது அந்த ஒரு 3 நாள் சாப்பிடும். 6 வேளை தலை சாப்பிடும். ஓகே. அதுல வந்து ஒரு 3 நாள் போயிடும். அப்படி ஒரு காய்ச்சலுக்கு 3 நாள் கேப். 3 நாள் கழிச்சு அப்புறம் ஒரு 1.5 நாள் 4.5 நாள் முடிஞ்சிருங்க அதுல. அதுக்கு பின்னாடி 4ஆம் பருவம் முடிஞ்சிட்டு அதுக்கு வந்து ஒரு 4 வேளை தலை கொடுக்க மாட்டோம். அப்போ அந்த சின்ன பூச்சி பெரிய பூச்சி எல்லாம் டோட்டலாக காய்ச்சல் உட்காந்து தெளிஞ்சு வெளியே வரும்போது அந்த 4ஆவது நாள் நம்ம 4ஆவது மேலே தலை கொடுக்கும்போது அந்த பூச்சிங்கெல்லாம் ஒரே லெவலில் வந்துடும். சின்ன பெருசு எல்லாம் ஈக்குவலாக வந்துட்டு பின்னாடி நம்ம 4ஆவது வேளை தலை கொடுத்தோங்கன்னா அப்போ 5ஆவது வேலையாக கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த பூச்சி எல்லாமே டோட்டலாக எல்லாமே தலை சாப்பிட ஆரம்பிச்சிடும். சின்ன பெருசு வந்து ஈக்குவல் ஆயிடும், ஓரளவுக்கு ஈக்குவல் ஆகிடும். அந்த 4ஆவது பருவத்தில் வந்து தலை சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா அதிலிருந்து நாங்கள் வந்து ஒரு 7 நாள் தலை கொடுப்போம். ஒரு நாளைக்கு 2 வேளை, 7 2 14 வேளை தலை கொடுப்போம். அந்த 14 வேளை தலை சாப்பிட்டுட்டு அப்போ நமக்கு வந்து சாம்பிள் வரும். சாம்பிள்னா அந்த பருவம், நூல் அடிக்கிற பருவம் வரும். அந்த 14 வேளை தலை சாப்பிட்டுட்டு அந்த நூல் பருவம் அடிக்கும் அந்த வரும்போது வந்து ஒவ்வொரு பூச்சியாக மேலே எழுந்து அப்படியே ஆடும். அது தேடும், அந்த நூல் ஒட்டுறதுக்காக அது தேடும். தலையை எடுத்து மேல சுத்திட்டு அப்படி தேடும். அது தேடும் போது அப்ப என்ன ஆகும்னா அதுக்கு மேல அந்த வாய்க்கிட்ட வந்து ஏதாவது தாங்கணும். அதுக்கு இப்படி தொட்டுச்சுன்னா அப்ப நூல் வந்து அதுல அப்படியே தொட்டுட்டு அப்புறம் அப்படியே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். ரவுண்ட் அடிச்சு என்ன ஆகும்னா அது அப்படியே நாள்பட என்ன ஆகும்னா அது கூட அப்படியே உருவாகி அது ஒரு 3 நாளைக்கு என்ன ஆகும்னா அது உள்ள ஃபுல்லா எல்லாமே கவர் ஆயிட்டு கூடாயிரும். 3 நாள் கழிச்சு அப்புறமா 4ஆவது நாள் என்ன பண்ணும், இறக்கி கீழே வச்சிருவோம். அந்த பெட்டில் வந்து கூலிங்கா இருக்கும். அந்த தலை போட்டதுக்கு வந்து ஈரமா இருக்கும். அந்த ஈரப்பதத்தை விட்டு நம்ம கீழே எடுத்து வச்சோம்னா காற்றோட்டமா இருந்துச்சுன்னா கூடு வந்து நல்லா தெளிவா காத்துக்கு ஆறிடும். அந்த ஈரப்பதம் போச்சுன்னா கூடு வந்து கலகலன்னு வரும். அப்போ வந்தா தான் நமக்கு கொஞ்சம் தரமா இருக்கும். கூடு எடுத்து ஆட்டி பாக்குறப்ப நல்ல சவுண்ட் வரும். ஒரு கலக்கா மாதிரி சவுண்ட் வரும். உள்ளர் வந்து அந்த பூச்சி வந்து இவ்வளவு நீளம் இருக்கிற பூச்சி வந்து சுருங்கி நூல் புறம் வெளியே எடுத்துட்டு கள்ளக்கொட்டை மாதிரி இவ்வளவு வந்துடும். ஒரு இவ்வளவு நீளம் தான் இருக்கும். அந்த பூச்சியை நாங்க அறுத்து பார்க்குவோம். கூட அறுத்துட்டு அது என்ன தரத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்கு பின்னால்தான் கூடு பிரிப்போம். 6ஆவது நாள் கூடு பிரிப்போம். 7ஆவது நாள்கள்லாம் முடிச்சுட்டு 8ஆவது நாள் நாங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு. ஓகேங்க, சிறப்பா சொன்னீங்க. இதுதான் நம்மளுடைய செட்ல நம்ம ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி. இப்ப புழு விடுறதுல இருந்து சரியா எத்தனை நாள்ல கூண்டு எடுத்துடலாம்னா எத்தனை நாள்ல எடுத்து? எங்களுக்கு வந்து ஒரு 25 நாள் 26 நாளுக்கு கூண்டு எடுத்துருவோங்க. அது ஏற்கனவே பூச்சி அவங்க ஒரு ஸ்டேஜ் வளர்த்து கொடுத்துட்றாங்க எங்களுக்கு. ஓகே. அதுல இருந்து நாங்க வந்து ஒரு 13 நாள் தலை கொடுக்குறோம். 13 நாள் தலை கொடுத்துட்டு அதுக்கு மேல வந்து பருவத்துக்கு வந்துச்சுன்னா அது போச்சு நூல் அடிக்கிற ஸ்டேஜ் வந்துடும். அந்த நூல் அடிக்கிறதுக்கு ஸ்டேஜ்ல இருந்து நாங்க எங்க ஒரு 6 நாள் வைப்போம். அவ்வளவுதான். 6 நாள் வச்சுட்டு அப்புறம் 7ஆவது நாள் 8ஆவது நாள் பிரிச்சிங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து 7ஆவது நாள் நாங்க கூடு அடிச்சதுல இருந்து 7ஆவது நாள் 8ஆவது நாள் மார்க்கெட்ல நாங்க கூடு போட்டுருவோம். சரியா ஒரு மாசத்துக்குள்ள எல்லா வேலையும் ஒரு மாசத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சு போயிருங்க. ஓகே. ஒரு மாசத்துல எவ்வளவுங்க ஐயா லாபம் பார்க்கலாம் இதுல? ஐயா நாங்க இப்ப வச்சிருக்கிற இது முட்டையை பொறுத்து தான் எங்களுக்கு. ஒரு 100 இப்ப நீங்க நம்ம இதுக்கே வருவோம் 110 வச்சிருக்கோம். 110 இப்ப 110க்கு எவ்வளவுங்க ஐயா ஒரு ஆவரேஜா சொல்லுங்க? ஒரு ஆவரேஜ் என்னக்க இன்னைக்கு ஒரு கிலோ வந்து 800 ரூபா போனா கூட ஒரு 80 ஒரு 10 கூட
88,000 90,000 உள்ள வரலாங்க. எனக்கு வரும் 90,000 ரூபாய். 90,000 ரூபாய் கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு வருங்க. ஓகே, இதுக்கு பின்னாடி உழைப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. இது தொடர்ந்து 28 நாள் நம்ம வந்து தொடர்ந்து பராமரிப்பு பண்ணணும். ஆமாங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம உழவனின் ராஜாவை அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்காங்க. நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க. உழவை கற்போம், உழவனை காப்போம். உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா. அடுத்த உழவில் சந்திக்கிறேன். நன்றி.